இந்த குழந்தை வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல பேரலைஸ்ட் ஆயிட்டாங்க. இந்த மோஷன் போற இடம் வெளியே வந்து நாங்க இப்ப ரீசெண்டா ரெடியூஸ்லயே ஒரு இடத்துல வந்து சூச்சர்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணோம். ஆனா அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி மோஷன் வெளியே வர முடியல. இப்ப மறுபடியும் என்னோட டாக்டர் வந்து பார்த்துட்டு இப்ப வந்து அந்த சூச்சர்ஸ் எல்லாம் பிரிச்சுட்டாங்க. மறுபடியும் பழைய மாதிரி வந்துருச்சு. நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப இவங்களுக்கு என்னன்னா வந்துட்டு ரோட்ல ஓரமா உட்கார்ந்த ஒரு குழந்தை இவளை வந்து வேணும்னே வண்டி ஏற்றிருக்காங்க. ரிப்போர்ட்டர் எங்களுக்கு சொன்னது அதுதான். அதாவது இதோட வலிய மக்களால புரிஞ்சுக்க முடியுமா? இவங்க எவ்வளவு வழியில துடிக்கிறாங்கன்றத. அதாவது ஒரு குழந்தையோடைய வலிக்கு ஒரு மனுஷன் தான் காரணமாகறான். நாம வேணும்னு ஓரமா பட்டிருக்க நாய்கள் மேலயும் மாடுகள் மேலயும் நாம தான் வேணும்னு அடிக்கிறோம், அதுங்களை துன்புறுத்துறோம், துரத்தி விடுறோம். அதனால அவங்க வந்து வேற ரோட்டுக்கு கிராஸ் ஆகி போறப்போ மனுஷங்க அடிபட்டு அவங்களுக்கு பிரச்சனை வருது. இதுக்கு காரணம் யாரு? மனுஷங்க தான். நாய்கள் சும்மா குறுக்க போல. நாம ஒரு நாய்க்கு பின்னால ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் வந்து கழு தூக்கி அடிக்கிறதாலும் கம்ப வச்சு அடிக்கிறதாலும் மாடுகளோ நாய்களோ ரோட கிராஸ் பண்றாங்க. இதுல மனுஷனுக்கு அடிப்பட்டாதான் பெரிய விஷயம் பேசுறாங்க. இந்த மாதிரி டெய்லி ஒரு நாளைக்கு பல நூத்துக்கணக்கான நாய்கள் அடிபடுறாங்க. நடக்க முடியாம, சாப்பிட முடியாம. இதுல வலி வேதனைகளை எந்த மனுஷனால புரிஞ்சுக்க முடியும்? தயவு செய்து வந்து பழிகளை வந்து நாய்கள் மேல போடாதீங்க. இவங்களும் உயிர்கள் தான். ஏன்னா நம்ம வந்து ரோட்ல இருக்க ஒரு ஆடு மேலேயோ கோழி மேலேயோ வண்டி ஏத்த மாட்டோம். ஏன்னா அது வந்து இன்னொரு ஒரு சொத்து மாட்டிப்போம். கண்டிப்பா கிளைம் பண்ணுவாங்கன்னா இவன் திருநாய் தானே, அடிச்சா பிரச்சனை இல்லையேன்னு சொல்லிட்டு தயவு செய்து வந்து மாத்துங்க. இல்லைன்னா கண்டிப்பா இதுக்கான பனிஷ்மெண்ட் நம்ம அனுபவிப்போம். நன்றி.